32ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில், இப்போ உடன்படிக்கை செய்த பின்பு மீண்டுமாக அவன் அந்த பிரயாணத்தை தொடர்கிறான். பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். இப்போ ஒரு கேள்வி, இவர்களை கண்ட உடனடியாக யாக்கோபு எப்படி இவர்களை தேவதூதர்கள் என்று அறிந்து கொண்டார்? அதற்கு அறிஞர்கள் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும்போது பெத்தேலிலே இதே தூதர்களை தான் அவர் கண்டார். 22ஆம் வசனம், 28வது அதிகாரம் 12ஆம் வசனம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவளுமாய் இருந்தார்கள். இதை தான் இப்போ காண்றான். அப்போ இப்போது ஒருவே அவனுடைய சாதாரண கண்ணுக்கு அந்த தேவதூதர்களை அவன் காண்கிறான். கண்டபோது அவனுக்கு ஞாபகம் வருகிறது, இதே தூதர்களை தான் அவர்கள் ஏணியில் ஏறும்போது கண்டேன் என்றதுனால்தான் அவன் தேவதூதர்கள் என்று அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட போது இது வெறும் தேவதூதர்கள் அல்ல, திரளான சேனையான தேவதூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதான் 2 கேம்பு, ஒன்று இவனுங்க கேம்பு அல்லது இவனுங்க முகாம், அதுபோல் தூதர்களுடைய முகாம். அதனால தான் என்ன பேர் போடுறான்? மக்னாயிம். மக்னாயிம் என்றால் 2 சேனைகளின் கூடுகை, அல்லது 2 சேனைகள் இருக்கிறதான இடம், அல்லது 2 படைகள் இருக்கிறதான இடம், 2 படையணிகள். இவனுடைய குடும்பம் ஒரு படையணி, இந்த தூதருடைய சேனை ஒரு படையணி. யாக்கோபின் சேனை ப்ளஸ் தூதருடைய சேனை இருக்கிறது. இவனமாக அதற்கு மக்னாய் என்று பெயரிட்டான். இப்படி பெயரிட்ட பின்பு 3ஆம் வசனத்திலே, பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய செயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி தூது விடுகிறான். இப்போது என்னென்ன, இவனுக்கு நல்லாவே தெரியும், தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி கொண்டு வந்தவன் ஏசா இன்னும் இந்த பிராந்தியத்தில் தான் இருக்கிறான். ஒருவேளை இவன் தன்னை கொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கொன்று விடுவான் என்று பயந்து தான் இவன் ஓடுறான். அதனால் இப்போ என்ன செய்கிறான், இந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள் முழுமையாக வருவதற்கு முன்பாகவே தன்னுடைய சகோதரனுக்கு தூது விடுறான். தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி தூது விட்டு அவனை குறித்து அறிய விரும்புகிறான். அப்படி அறியும் போது ரொம்ப தாழ்மையாகத்தான் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? நீங்கள் என் ஆண்டவனாய் ஏசாவிடத்திற்கு போய், அப்படியானால் ஏசாவை ஒரு ராஜாவை போல உயர்த்தி பேசுகிறான். போய் நீங்கள் என்னெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிடுகிறான். சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததாகவும் எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆகவே உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததாக ஆண்டவனாகி உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்று உம்முடைய தாசனாய் யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்பாக அவளை அனுப்பினான். இப்படி அனுப்பப்பட்டவர்கள் வரும்போது அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, ஏசா 400 பேரோடு வருகிறான். இப்போ இவனுக்கு ஒரு கேள்வி எழுகிறது, 400 பேரோடு எதற்கு வர வேண்டும்? இயல்பாகவே பயம் வந்துவிடும். ஏனென்றால் ஏற்கனவே இவனை பழி வாங்குவேன் என்று சொன்னவன் உண்மையிலே சகோதரனை சந்திக்க வர வேண்டும் என்றால் தனியாக வந்திருக்கலாம். ஆனால் 400 பேர் வருகிறான். இதற்கு அறிஞர்கள் சொல்கிற காரியம், இந்த பிராந்தியத்தில் ஏற்கனவே இந்த ஏசாவு ராஜா போல மாறிவிட்டான். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல அவனுக்கு தொந்தரவாக வேறு சில இனத்தார் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர் என்னவென்றால் ஓரியருங்கிறதான ஒரு இனம் இவரோடு மோதிக்கொண்டே இருந்தது. இந்த ஓரியரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்காக ஏசா ஒரு படை வைத்திருந்தான். அந்த படையில் இருந்த 400 வீரர்கள் தான் இவர்கள். ஆகவே யாக்கோபுக்கும் பயம் வருவது இயல்பு. ஏன்னா ஏசாவோ 400 படை வீரர்களும் வருகிறாங்க. ஆகவே அவனுக்கு பயம் உண்டாகிறது. அப்போ பயம் வந்த உடனே தான் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னதில் ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் 2 பகுதியாய் பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்ன. இப்போ என்ன நினைக்கிறான், 2ஆக பிரிக்கிறான். பிரித்து ஒருவேளை ஒரு அணியில் அவன் தாக்கினாலும் இன்னொரு அணியாவது தப்பித்து கொள்ளும் என்று ஒரு திட்டமிடுகிறான். திட்டமிட்டு விட்டு 9ஆம் வசனம், பின்பு யாக்கோபு என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும்
என் தகப்பனாகிய ஈசாக்கின் தெய்வமாக இருக்கிறவரே, தேசத்துக்கும் உன் இனத்தாருக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னிடம் சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எள்ளளவனும் பாத்திரம் அல்ல. இங்கே தான் இப்போ தான் பாருங்கள், படிப்படியாக யாக்கோபுடைய வாழ்க்கையில் விசுவாசம் கூடிக்கொண்டே வருகிறது. அவருடைய வார்த்தையில் அந்த விசுவாச வார்த்தைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன், என் சகோதரனாய் ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அப்போ இவனுடைய ஜெபம் என்னது? என்னை தப்பியும் என்று தான் இவன் ஜெபிக்கிறான். ஆகவே பயந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 13ஆம் வசனத்தில், அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவிகளிலே தன் சகோதரனாய் ஏசாவுக்கு வெகுமானமாக, இப்போது இவனுடைய ஏராளமான செல்வம் இருக்கிறது. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள் என்று எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையிலையும் ஒரு பங்கு எடுத்து பங்கு வைக்கிறான். அந்த பங்கை எடுத்து வைக்கும்போது நீங்கள் அதை லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா 500க்கு மேற்பட்ட மிருகங்கள் வருகிறது. 580 என்று நினைக்கின்றேன், எனக்கு அந்த எண்ணிக்கை சற்று மறந்து விட்டது. 580 அளவில் வருகிறது என்று நினைக்கின்றேன், சற்று ஏறக்குறைய இருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு ஆடு மாடுகளை பிரித்து தன்னுடைய சகோதரனுக்கு வெகுமானமாய் அனுப்புகிறான். அனுப்பும்போது ஒரு தந்திரம் செய்கிறான் பாருங்கள். ஒரு பக்கத்தில் ஆண்டவரை சார்ந்து வாழ முயற்சிக்கின்றான், மறுபக்கத்தில் அவனுடைய தந்திரத்தை அவன் இன்னும் விடவில்லை. பகுத்து அதை 3ஆக பிரிக்கிறான். பிரித்து தன்னுடைய வேலைக்காரத்தில் என்ன சொல்லலாம் பாருங்கள். 17ஆம் வசனம், முன்னே போகிறேன் நோக்கி, என் சகோதரனை ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன் எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல்லென்றான். இந்த இடத்துல இப்படி 3 பேரை ஏற்பாடு பண்ணி அந்த அந்த மிருகங்களை எல்லாம் 500க்கு மேற்பட்ட மிருகங்களை 3 அணியாக பிரித்து அனுப்புகிறான். இது எதற்கென்றால் தன்னுடைய சகோதரர்கள் முதலாவது இவனை காண வேண்டும். காணும்போது இந்த வேலைக்காரர்கள் இப்படி சொல்லும்போது அவனுடைய மனம் மாற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்கிறான். ஒரு கோணத்திலே பார்த்தால் அவனுடைய மனம் மாறிவிட்டது. யாருடைய மனம்? ஏசாவுடைய மனம் மாறிவிட்டது. மாறிவிட்டது என்று நாம் எப்படி சொல்கிறோம் என்றால், கெஸ் பண்ணி தான் சொல்லணும், கணித்து தான் சொல்லணும். ஏன்னா அவன் 400 பேர் வந்தானே தவிர இவனை தாக்க வருகிறான் என்று எங்கும் வசனம் இல்லை. இவன் தான் கருதுகிறான். யார்? யாக்கோபு தான் அப்படி கருதுகிறானே தவிர ஏசா தாக்க வந்தான் என்று எங்குமே இல்லை. ஒருவேளை அந்த நோக்கத்து கூட வந்திருக்கலாம். ஆனால் இப்போது இவைகளெல்லாம் கண்டபோது அவனும் மனசு மாறுகிறதை நாம் பின்னால் பார்க்க முடியும். சரி, அதற்கு முன்பாக இதற்கு முன் இன்னொரு நம்பர் நடக்கிறது. 22ஆம் வசனம், ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரையும் கூட்டிக் கொண்டு, அப்போ 11னா இன்னும் யார் பிறக்கல? பெஞ்சமின் பிறக்கவில்லை. 11 கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். யாப்போக் என்பது இந்த யோர்தான் நதியிலே சேர்கிறதான ஒரு சிறு நதி, கிளை நதி என்று சொல்லுவாங்க. அது டிரான்ஸ் ஜோர்டானுக்கு அந்த பக்கம் இருக்கிறது. அதை பொதுவாக இன்றைக்கு சொல்கிறதா இருந்தால் யோர்தான் நாட்டிற்கும், இன்றைக்கு ஜோர்டான்னு சொல்லல, ஜோர்டான் நாட்டிற்கு அந்த எல்லை பகுதியோடு இது இருக்கிறதாக சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவை அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. இந்த இடத்துல புருஷன் என்று சொல்லப்படுவதை கிரைஸ்டோஃபனி என்று நம்ம தியாலஜியில் சொல்லுவோம். அதாவது இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து பிறப்பதுக்கு முன்பாக தற்காலிகமாக தோன்றின இடங்களை இப்படி சொல்லுவாங்க. ஆனால் இதில் அறிஞர்களுக்குள்ளாகவே 2 கருத்து இருக்கிறது. ஒரு கருத்து என்னவென்றால், திஸ் பர்சன் இஸ் ஃபிசிக்கலி ஃபாட் வித் ஜாக்கப் என்று ஒரு கருத்து இருக்கிறது. சிலர் சொல்கிறாங்க அப்படி அல்ல, இட் வாஸ் எ ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஒன்லி. பட் அந்த ஆவிக்குரிய ரீதியில் தான் அந்த போராட்டம் இருந்தது. இருப்பினும் அந்த போராட்டத்தின் முடிவிலே அந்த தொடைச்சந்தை தொட்டார் என்று சொல்லுவாங்க. ஆனால் இது சரீர பிரகாரமான போராட்டம்னு சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தொடைச்சந்தை தொட்டதென்று மாம்சமான காரியமாக இருக்கிற அப்படின்னாலே
இந்த இடத்துல நிஜமாகவே ஒரு மனிதர் இருந்து போராடினார். அந்த மனிதர் கிறிஸ்து அவதரித்து பிறப்பதற்கு முன்பிருந்த கிறிஸ்துவின் முன்காட்சி, அதாவது தமிழில் அதுக்கு சரியான வார்த்தை எப்படின்னு சொல்ல தெரியவில்லை. கிறிஸ்துவின் முன்காட்சின்னு நாம் சொல்லலாம். ஆங்கிலத்திலே கிரைஸ்டோஃபன் என்கிற வார்த்தை. இவனமாக அந்த போராட்டம் போகிறது. அந்த போராட்டத்தில் உள்ள மிக ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் 27 வசனம், அவர் உன் பேர் என்னென்று கேட்டார், யாக்கோபு என்றான். இப்போ உங்களுக்கு இதில் உள்ள முக்கியத்துவம் புரியுதா? இந்த இடம் தான் மிக மிக முக்கியமானது. என்னென்னா, இந்த யாக்கோபு பயம் வந்து விட்டது, ஏசாவை குறித்த பயம் வந்து விட்டது. ஆனால் அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு எத்தனையோ தந்திரமான காரியத்தை செய்கிறான். அவனை கடவுள் போல அல்லது அவனை ராஜா போல உயர்த்தி பேசி பார்க்கிறான். அடுத்ததாக தன்னுடைய பொருட்களிலெல்லாம் பங்கு அனுப்புகிறான். இத்தனை செய்தும் அவனுடைய மனதுக்குள்ளாக அமைதி திரும்பவில்லை. அந்த வேரை தான் யாக்கோவுக்கு ஒரு உணர்வு வருகிறது. இதை பெரும்பான்மையான ஸ்காலர்ஸ், பெரும்பான்மையான கமெண்ட்ரியில் என்ன பார்க்குறோன்னா, நவ் ஒன்லி ஜேக்கப் ரியலைஸ்ட் ஐ எம் நாட் ஃபைட்டிங் வித் ஏசா, அல்லது ஏசா என்னோடு போராடவில்லை, நானும் ஏசாவோடு போராடவில்லை, எனக்கு எதிராக இருப்பது தேவன் தான் என்று உணர்கிறான். அதாவது தேவன் தனக்கு விரோதமாக இருக்கிறார். ஏன் தேவன் தனக்கு விரோதமாக இருக்கிறார் என்றால் அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். என்னவென்றால், ஏற்கனவே நம்ம அடிக்கடி பார்த்தோம், யாக்கோபுக்கு தேவன் மேல் விசுவாசம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதுவரை அவன் மனம் திரும்பவில்லை. யாக்கோபுக்கு விசுவாசம் வந்து கொண்டிருக்கிறது, ஆபிரகாமின் தேவன் மீது விசுவாசம் வருகிறது, ஈசாக்கின் தேவன் மீது விசுவாசம் வருகிறது. ஆனால் என்ன வரவில்லை? மனம் திரும்பவில்லை. அந்த மனம் திரும்புதலை கொண்டு வருவதற்குத்தான் தேவன் கேட்குறாரு, உன் பேர் என்ன? ஏன் தெரியுமா மனம் திரும்பவில்லைன்னு சொல்கிறோம்? ஈசாக்கு இதே கேள்வியை இவனிடம் கேட்டான். அப்போ என்ன சொன்னான்? நான் ஏசான்னு சொன்னான். அதுக்கு அர்த்தம், இதுவரை அவனுக்குள்ளாக அந்த மாய்மாலம் இருக்கிறது. ஒரு பக்கம் விசுவாசம், மறுபக்கம் மாய்மாலம். ஆண்டவர் அதை உடைக்க விரும்புகிறார். அதனால தான் இப்போ கேட்குறாரு, உன் பேர் என்ன? இதை கேட்ட உடனே அவன் சொன்னான், யாக்கோபு. இதுதான் அவன் மனம் திரும்பின இடம். அப்படியானால் இட் இஸ் ஈக்குவல் டு கன்ஃபஸிங் இஸ் சின்ஸ். நான் இதுவரை என்னை ஏசா என்று ஏமாற்றி கொண்டிருந்தேன், இப்போது என்னை யாக்கோபு என்று சொல்லுகின்றேன். அப்படியானால் ஆண்டவருக்கு முன்பாக முதலாவது அவன் தன்னுடைய இருதயத்தை அறிக்கையிடுகிறான், தன்னுடைய தவறுகளை அறிக்கையிடுகிறான். அதன் பின்புதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, உன் பேர் என்று கேட்டார், யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இப்போது ஆண்டவர் அந்த பெயரை மாற்றுகிறார். இதில் ஒன்று பாருங்கள், எப்போது நம்முடைய இருதயங்கள் தேவனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறதோ, அதாவது when we have real conversion, God started to bless us. அந்த blessing பெயர் மாற்றத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. என்ன பெயர் மாற்றம்? இஸ்ரவேல் என்று சொல்கிறார். இஸ்ரவேலுடைய பேர், அந்த பேருடைய பொருள் பல பொருளை சொல்லுகிறாங்க. ஆனால் ஒரு பொருள் தேவ மக்களின் தலைவன், பல பேர் இருக்கிறது. இன்னொரு பொருள் தேவனுடைய போராளி, காட்ஸ் வாரியர். தேவனுடைய மக்களின் தலைவன் என்கிற ஒரு பொருள், காட்ஸ் வாரியர் என்கிற ஒரு பொருள். இப்படி அதற்கு பல பொருட்களை சொல்கிறார்கள். அடுத்ததாக அந்த உரையாடல் எப்படி போகிறென்றால் 29 வசனம், அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்றால் தேவனின் முகம்.
ஏல் என்றால் தேவன் நமக்கு தெரியும், பெனி என்றால் தேவனின் முகம் என்று பொருள். இப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் நினைவு வர வேண்டும். தேவனை முகமுகமாய் கண்டால் மரித்து போவார்கள் என்பது அந்த கால நம்பிக்கை. ஆனால் இப்போ இவன் சொன்ன பின்பு இவன் மரிக்கவில்லை. யார் மரிக்கவில்லை? யாக்கோபு மரிக்கவில்லை. அது எதை காட்டுகிறது என்றால், காட் வாஸ் ஸோ கிரேசியஸ் வித் ஜேக்கப். ஆண்டவர் யாக்கோபோடு கிருபையாக இருந்து அவனுக்கு உயிர் கொடுத்தார். இட் இஸ் ஈக்குவல் டு டெட் அண்ட் ரோஸ். மரித்து உயிர் தெழுந்ததுக்கு சமம். எப்போது பாவ அறிக்கை செய்தானோ அப்போது அவன் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு சமமாக மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கும் போது உயிர்த்தெழுதின் வல்லமை நம்மளே வருகிறது. இப்படி சில அறிஞர்கள் இதை விளக்குவது உண்டு. ஆகவே யாக்கோபுக்கு அந்த தண்டனை வர வேண்டிய சூழல் இல்லாமல் ஆண்டோட கிருபை உணர்ந்தவனாக, புது உயிரை பெற்றவனாக, புது கிருபை பெற்றவனாக அவன் அங்கே மாற்றப்படுகின்றான். அதுபோக ஒரு கூடுதல் தகவல் அங்கே வருகிறது. இப்படி யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியினாலே இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. அது ஒரு கூடுதல் தகவல் தானே தவிர அதற்கு வேறு எந்த விதமான இறையியல் பொருளும் நாம் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. இது ஒரு சின்ன கூடுதல் தகவலாக ஏன் அதை அவர்கள் செய்யலை என்பதற்கான விளக்கத்தை இந்த நூலை எழுதியதான மோசே கொடுக்கின்றார். போராடின ஆள் வந்து இவன் மனம் திரும்பட்டும் மட்டும்தான் தேவன் போராடினதா எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால ஆமாம் 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 ஆமாம். அதாவது பெரும்பான்மை அறிஞர்கள் நம்ம அதை படிக்கும்போது நமக்கு என்ன தோற்றம் வருகிறது என்றால், ஈசாக்கு ஆண்டவரோடு போராடின போல ஒரு தோற்றம் வருகிறது. ஆனால் அதை ஆவிக்குரிய ரீதியில் என்ன சொல்லணும்னா, காட் ரெஸ்டில்டு வித் ஹிம். அதை தான் ஏக்காவு பின்னால் தான் உணர்ந்து கொண்டான் என்று. ஏன்னா அவன் இத்தனை தந்திரமான காரியங்கள் செய்தும் அவனுக்கு அந்த பயமும் நீங்கவில்லை. மனதுக்குள்ளாக ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த குழப்பமும் அந்த பயமும் தேவன் அவனோடு போராடி இவன் தன்னை யாக்கோபு என்று பாவ அறிக்கை செய்த பின்புதான் அது மாறினது. இதை நீங்கள் கேட்ட நல்லது. இதை ஸ்பிரிச்சுவலைஸாக எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடாமல் அதற்கு பதிலாக எந்த விதமான தந்திரங்கள் செய்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படவே செய்யாது, அமைதி வராது. இதற்கு சில காலத்துக்கு முன்பாக ஒரு பிரசங்கர் செய்ய ஒரு கதை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கதை என்றால் அவர் சொன்னது அது நடந்த நிகழ்வு என்று. அது என்னவென்றால், அமெரிக்க தேசம் அல்லது இங்கிலாந்து தேசம் என்று நினைக்கின்றேன். அவர் எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. என்னப்பா இந்த கதை கேட்டு நான் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஒரு நடிகை தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்துடைய பாரம் அவளை நெருக்கி இருக்கிறது. அப்போ அவள் என்ன பண்ணியிருக்கிறா, ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்கிட்ட போயிருக்கிறான். இப்போ சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் அந்த மனபாரங்களை எல்லாம் மாற்றுவதற்கு மொரிஷியஸ் தீவுக்கு போங்க, அங்கே போய் நல்லா ஜாலியாக இருங்க, அங்கே போனால் அவங்களுக்கு இந்த மனபாரம் எல்லாம் தீரணும். இவன் நடிகை அல்லவா, ஏராளமான பணம் இருந்திருக்க வேண்டும். மொரிஷியஸ் தீவுக்கு போனால், அடுத்தது அங்கே போனாலும் அந்த பாரம் தீரவில்லை. பின்பும் வெவ்வேறு இடங்களுக்கு போனால், அவங்க எங்கெல்லாம் சொன்னாங்களோ எல்லா இடம் போனால், பட் விரும்பின சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா அவளுடைய அந்த அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இன் ஹார்ட் வாஸ் நாட் பீஸ்ஃபுல். அவளுக்குள்ளாக இருந்த அமைதியை தரவில்லை. இப்படியே அவளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அவளுக்குள்ளாக ஒரு பாரம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் அவள் ஒரு பட்டணத்தில் இருக்கும்போது அந்த பகுதியில் இருந்த ஒரு போதகர் ஒரு ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க, சம்திங் அபவுட் ஃபர்கிவ்னஸ் அண்ட் சின். அதை அவன் வாங்கி படிச்சிருக்கிறா. இயேசு கிறிஸ்துடைய பாவ மன்னிப்பை குறித்து அந்த சின்ன ட்ராக்டில் ஒரு செய்தி இருந்திருக்கிறது. மற்றும் அந்த போதகருடைய அட்ரஸ் அதில் இருந்திருக்கிறது. இந்த நடிகை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த போதகரை தேடி சென்றிருக்கிறார். அந்த போதகரை தேடி சென்றபோது அந்த போதகர் பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து மூலம் மட்டுமேங்கிற
செய்தியை சொன்ன உடனடியாக அந்த செய்தியை கேட்ட அந்த அம்மா, அந்த நடிகை அந்த இடத்துல மனம் கசந்த அழுது முடித்தபோது அவளுடைய பாரமெல்லாம் இறங்கி போனது. இதை எப்படி நம்ம சொல்லணும்னா, இதுதான் யாக்கோபு செய்தான். அவன் பரிசை கொடுத்து பார்க்குறான், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான், ஆனால் அவனுக்கு மனதுக்குள்ளே ரெஸ்ட் வரல. ஆனால் ஆண்டவர் தன்னை எதிர்ப்பதாக உணர்ந்து ஆண்டவர் கேட்டபோது நான் யாக்கோபு என்று தன்னுடைய தவறை சொல்லி, அதாவது ஒரு விதத்தில் சொன்னால் நான் குதிகாலை பிடிக்கிறவன், நான் ஏமாற்று பேர்வழி என்று அங்கே தான் அப்போ தான் சொல்கிறான். சொன்ன பின்பு தான் ஆண்டவர் என்னை ஆஸ்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லது எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்புக்காக நாம் எந்த ஒரு நிகழ்வை செய்தாலும் அது பாவம் மன்னிக்கப்படாது. ஆண்டவர் எப்போது ஆண்டவரிடம் உண்மையான மனம் திரும்புதலை நாம் எப்போது அடைகிறோமோ அப்போது தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு வசனத்தை படிப்போம், அதுக்கு இதற்கு ஒப்பானது. ஏசாயாவுடைய புஸ்தகம் ஏசாயா 64 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். படிங்க சிஸ்டர். நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கின்றோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. ஸோ அப்போது நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குது? அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது இல்லை? அதுபோல் அதே ஏசாயாவில் நம்ம முன்ன வருவோம்னா ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மை ஆகும், இரத்தாம்பர சிவப்பை போல் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இந்த வழக்காடும் வாருங்கள், ஆண்டவரோடு ஏசா எதைத்தான் செய்தான்? அவனுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்தார். எந்த விதமான பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தாங்கிற செய்தியை சேர்க்கும்போது தான் the true blessing will follow us. 32வது அதிகாரத்துல யாக்கோபு சொல்ற இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவன் நானே. இவ்விரண்டு பரிவாரங்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வசனமா தான் எங்க வரைக்கும் இருக்கு. இதுல அர்த்தம் உண்மையா இருக்குன்னு நீங்க இரண்டு பரிவாரங்கள் என்று சொல்லும்போது சிலர் சொல்றது அந்த மக்னாயிம் என்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா? யாக்கோபின் சேனையும் தூதர் சேனையும் கூடினதை அவன் சொல்றான்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க அவனுடைய 2 மனைவியை தான் அப்படி சொல்றான்னு சொல்றாங்க. இன்னொரு கருத்து இருக்கு, இரு பரி என்று சொன்னால் ஒரு சேனையா அல்லது ராஜா வரும்போது படை அவன் இப்ப 2 சேனை போல ராஜாவா தானே வாரான். யாக்கோபு அவன் தப்பி வந்தாலும், லாபான் வந்து தப்பி வந்தாலும், இந்த கானானுக்குள்ள அவன் ராஜா தானே. அவனுடைய வம்சத்தில் தானே ராஜாக்கள் பிறக்க இருக்கிறாங்க ஆண்டவரும் சொல்றாரு. ஆகவே அந்த கருத்தை, அப்படி ஒரு கருத்து இருக்கிறது வேத வசனத்துக்கோ சரித்திரத்துக்கோ அல்லது முற்கால நிகழ்வுக்கோ முரணானது அல்ல. இல்லை, ரெண்டும் அதாவது 2 மனைவியை குறிக்கிறதுன்னு சொல்றதுனால யாக்கோபு அதை பாடினால் எப்படி எடுப்பது? ஆமாம், அது நானும் அந்த சர்ச்சையை கேட்டு, ஆமாம், அந்த சர்ச்சையின் பாடலும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஏற்றுக்கொள்ளலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், அதான் நம்ம பண்ணல பிரதர். மக்னாயும் யாக்கோபின் சேனையும் தேவதூர் சேனையும் சேர்ந்திருக்க சூழல்ல தான் அவன் பேசுறான். அப்படியும் எடுத்துக்கலாம். அந்த
அந்த சேனை. ஆமாம், ஏன்னா அந்த கான்டெக்ஷன் முடியல. புரிஞ்சல உங்களுக்கு? ஸோ ஆகவே அது 2 சேனை என்று எடுக்கிறனால எந்த தவறும் கிடையாது. யாக்கோப் பாத்தீங்க சொன்னா என்ன என்ன பிரதர்? இல்ல யாக்கோப் போகும்போது வெறும் கைமா போன யாக்கோப் வரும், இல்ல போகும்போது வெறும் கைமா போன யாக்கோப் பெரிய ஒரு பட்டாளமா வருவது அது கையேந்தி இது. ஆமாம், உங்களுக்கு பாருங்க, 580 ஆடு மாடு மிருகங்களை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா இவனிடம் எவ்வளோ இருந்திருக்குது? அடுத்தது இவனிடம் அப்போ எவ்வளோ வேலைக்காரர் இருந்திருப்பாங்க இத்தனை ஆடு மாடுகளையும் பார்க்கறதுக்கு. ஸோ ஆகவே அதை நம்ம அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுத்தாலும் இடத்த விட தவறு சொல்ல வேண்டிய தேவையில்லை. 2வது பாட்டு பாடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரம் இருக்கிற உணர்வின் அடிப்படையில் பாடுவாங்க. அதில் சில இறையியல் கருத்தும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரொம்ப அப்பட்டமான இறையியல் தவறு இருந்தால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி அதை இசைக்காக பாடலாம், தவறொன்றும் இல்லை. 2 பரிவாரங்களை கொடுத்த தேவன் தானே, எந்த பரிவாரமாக இருக்கட்டு. லேயாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தான் கொடுத்தார், ராகேலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தான் கொடுத்தார். ஆகவே ஒரு யாக்கோபு அப்படி பாடுகிறனால யாக்கோபுடைய பாடலாக கருதும் போது பிரச்சனை இல்லை. ஆமாம், அது அப்படி நம்ம சேனை என்றும் எடுக்கலாம், குடும்பத்தை சொன்னதாக எடுக்கலாம். அதனால் அந்த பாட்டினால் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அந்த பாட்டை தவறாக புரிந்து விளக்கம் கொடுக்காமல் இருந்தால் மட்டும் போதும். ஆமாம்.